வெல்கம் டு கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஒரு நோயை உருவாக்கிட்டு அதை முதல்ல பரவ விட்டுட்டு அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை விற்பனை செய்யற அளவுக்கு இந்த உலகம் ரொம்ப கொடூரமா மாறி இருக்கு. இப்படி உலகத்தை அச்சுறுத்துற கொரோனா வைரஸ் COVID-19 அப்படி பரப்பப்பட்ட ஒண்ணுதான்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுறாங்க. உலக பணக்காரர் வரிசையில் இடம்பெற்று வரும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனருமான பில்கேட்ஸ் மாசச்சூசெட்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய தனது உரையில் எதிர்காலத்தில் மனித இனம் சந்திக்கப் போகும் சவால்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் பயோ டெரரிசம் பற்றி குறிப்பிட்டார். அதில் எதிர்காலத்தில் மனித இனத்தை கொடிய வைரஸ் தாக்கும் என்றும் அது பல கோடி மக்களை கொல்லும் என்றும் எச்சரித்தார். இதனை எதிர்கொள்ள நம்மிடம் சிஸ்டமே இல்லை என அவர் அந்த நிகழ்வில் குறிப்பிட்டு பேசினார். பில்கேட்ஸ் அந்த கொடிய வைரஸ் பற்றி அடுத்து வந்த வருடங்களிலும் பேசினார். அப்படி அவர் பயமுறுத்தி பேசியது இப்போது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸையா? சைனாவில் அந்த வுகான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டெட்லி வைரஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம். இந்த வைரஸை பற்றியான விஷயங்கள் இன்னும் முழுமையாக கண்டறியப்படலை. இதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. வைரஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இல்லைன்னு சொல்லலை. ஏன் இந்த அளவுக்கு உலகம் பதட்டமாக இருக்குன்னு தான் உங்களுக்கு கரெக்டாக புரிய முடியல. பாதிக்கப்பட்ட பெண்மணியிலிருந்து அவங்க வளர்த்த வளர்ப்பு நாய் அதுக்கு பரவி இருக்கு அப்படிங்கலாம் வந்திருக்கு. இது மாதிரியான ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ்ல கிடையாது. கொரோனா வைரஸ் என்பது பொதுமக்களுக்கு வேண்டுமானால் புதிதாக தோன்றலாம். ஆனால் மருத்துவ உலகில் இந்த பெயர் பல ஆண்டுகளுக்கு முன்பே பரிச்சயமான ஒன்று. கடந்த 2002 வரை உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு ஏற்பட்ட 30% சளி போன்ற தொல்லைகளுக்கு கொரோனா வைரஸ் தான் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் திடீரென ஒரு நாள் இந்த வைரஸில் மாற்றம் ஏற்பட்டது. அன்று முதல் இது மனிதர்களை கொல்லும் வைரஸாக மாறியது. சீனாவில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான அந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் சார்ஸ்-கோவி அது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் உருவாச்சு. இப்போ அது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கொரோனா வைரஸ்னு ஒரு கொரோனா வைரஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்தது. அந்த கொரோனா வைரஸும் கொஞ்சம் இறப்புகளை ஏற்படுத்தியது. 2002 உருவான சார்ஸ் கொரோனா 2012 மீண்டும் தன்னை மறு உருவாக்கம் செய்து மெர்ஸ் வைரஸாக மாறியது. தற்போது இந்த வைரஸ் மீண்டும் உருமாற்றம் பெற்றுள்ளது. இம்முறை இது COVID-19 என அழைக்கப்படுகிறது. இந்த வைரஸ் முன்பை விட தீவிரமாக பரவி வருகிறது. சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓரிரு மாதங்களுக்குள் 100க்கும் மேலான நாடுகளில் பரவிவிட்டது. இந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்ந்து வருவது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இதனால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். இப்போ 2019 வந்திருக்கிறது இந்த நோவல் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையே பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் படி பார்த்தா SARS-CoV-2, SARS-1 இது SARS-CoV-2 Part 1 Part 2 மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த 3 வைரஸஸுமே ஒரு காமன் கோல்டு வராமல் ஒரு நுரையீரலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. கொரோனா வைரஸால் 4000த்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டு விட்டன. கொரோனா வைரஸால் சைனா, ஈரான், இத்தாலி போன்ற நாடுகள் ஒட்டுமொத்தமாக முடங்கிவிட்டன. என்ன செய்வது என்றே தெரியாமல் மனிதர்கள் எல்லோரும் வீட்டுக்குள் பதுங்கி கிடக்கின்றனர். ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள கூட அச்சப்படுகின்றனர். தொட்டு பேசுவதை முற்றிலும் தவிர்த்து வருகின்றனர். வீட்டை விட்டு வெளியே வரவேண்டியிருந்தால் முகக்கவசம் அணிந்துதான் வெளியே வருகின்றனர். சொந்த குழந்தை, சொந்த தாய், சொந்த சகோதரன் கூட நம்மை கொல்லும் ஆயுதமாக மாறுவார்கள் என்பதுதான் இதில் கொடூரமானது. ஹாலிவுட்டில் ஜாம்பி வகை படங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். அதில் வைரஸால் பாதிக்கப்படும் மனிதர்கள் பாதிக்கப்படாத மனிதர்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். அந்த மனிதர்களை பார்த்து மற்றவர்கள் ஓடுவார்கள். கிட்டத்தட்ட அதே நிலைதான் இன்றைக்கும். சக மனிதர்கள் தும்மினால் கூட மற்ற மனிதர்கள் அஞ்சி ஓடுகிறார்கள். டாக்டர் ஆந்தனி ஃபாச்சின்னு இருக்கார். அவர் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நோய் தடுப்பு துறைக்கு டைரக்டராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைரஸை பற்றியான விஷயங்கள் இன்னும் முழுமையாக கண்டறியப்படலை. உண்மைதான். இதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, இது ஒரு பெட் டாக், ஹாங்காங்கில் ஒரு பெட் டாக்கு அதாவது மனுஷங்க மூலமாக பரவி இருக்குது.
இப்படி வந்து இந்த வைரஸில் வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அது தாயின் கருப்பையிலிருந்து குழந்தைக்கு கூட இந்த வைரஸ் பரவியிருக்கிறது என்று அதிர்ச்சிகரமான உண்மையும் வெளிவந்திருக்கிறது. கொரோனா இன்னும் என்ன செய்ய போகிறதோ என கணிக்க முடியாத அளவுக்கு இது பரவுவதுதான் அனைவரையும் அச்சுறுத்துகிறது. இங்கே ஹார்வர்டில் இருக்கக்கூடிய ஒரு வைராலஜிஸ்ட், அவர் வந்து ஒரு அமெரிக்கன் டிவி சேனலில் அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈவன் உலகத்தில் இருக்கக்கூடிய 40 to 70% ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து இந்த வைரஸ் நோயால் தாக்கப்படக்கூடிய அந்த அபாயம், அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அவர் இந்த நோயானது சைனாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பரவியது என்றுதான் இன்றும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் உண்மையில் சைனாவுக்கு சென்று வந்த நபரோடு தொடர்பில்லாதவர்களுக்கும் கூட கொரோனா தொற்று இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அமெரிக்கன் ஒரு சிட்டிசன் அவங்களுக்கு ஒரு இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்க மாதிரி அறிகுறிகள் தென்படுது. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து அது உறுதிப்படுத்தப்படுது. ஆமாம், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, உறுதிப்படுத்தப்படுது ஆய்வு மூலமாக. ஆனால் என்னென்னா, இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்துன்னா பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அவங்க பயணம் செய்யலை. ரெண்டாவது, இந்த நோய் அதாவது உறுதி செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க தொடர்பும் இவங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தும் வந்தோன்னா இது பரவுது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உலக நாடுகள் அனைத்தும் கொரோனாவை தடுக்கும் விதமாக விமான நிலையங்களை உச்சபட்ச சுகாதார பாதுகாப்பு மையங்களாக மாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பயணியும் தீவிரமாக சோதிக்கப்பட்ட பிறகே நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் முதல் முறையாக காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொறியாளருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த நபர் ஓமன் நாட்டிலிருந்து வந்தவர். ஆனால் ஓமன் நாட்டில் கொரோனா பாதிப்பு என்பது மிக குறைவாக இருக்கும்போது இவருக்கு எப்படி நோய் தொற்று ஏற்பட்டது என்பதை மருத்துவ உலகம் திகைப்போடு பார்க்கிறது. அந்த ஓமன் நாட்டுக்கு போனவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதுலேயும் இதே பிரச்சனை வர்றதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அதாவது ஓமன் நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இன்றைக்கி தேதிக்கு 16 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து முழுமையாக அவங்க வந்து குணமடைஞ்சிட்டாங்க. இவர் எங்கேயாச்சும் போயிருப்பார், அங்கே அவருக்கு கான்டாக்ட் வந்தோன்னா இந்த மாதிரி இங்கே வேறு எங்கேயாச்சும் வந்தோன்னா, இப்போ பாதிக்கப்பட்ட நாடுகள் ஹாங்காங் மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு இந்த பெங்களூர்காரருக்கு ஹாங்காங் பாதிக்கப்பட்டவர் இருக்காங்க, சந்தேகப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து தோண்டி எடுக்க வேண்டிய தேவை நிச்சயமாக நம்மளுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். யாரோ ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர் எங்கே சென்றார், யாரை சந்தித்தார், யாருடன் கை குலுக்கினார், எந்த ஹோட்டலில் உணவருந்தினார், எங்கு தண்ணீர் குடித்தார் என எல்லா வகையான கேள்விகளும் நம்மை அச்சுறுத்துகின்றன. அவர் சென்ற இடத்தில் நாம் இருந்தோமா என்ற கேள்வி நம்மை பயமுறுத்துகிறது. உலகம் முழுவதும் இதே பயம்தான். வூஹான் மாகாணத்தில் கடந்த டிசம்பரில் கொரோனா வைரஸ் தனது இயல்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதால் தான் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கிறது. -4 டிகிரி வெப்பநிலையில் அது உருமாறியிருக்கிறது. வைரஸ் பரவும் வேகத்தை கணித்த சீன அரசு அசுர வேகத்தில் பயணித்து தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டது. 9 நாட்களில் ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டிய சீன அரசு பொதுமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என வீடியோக்களை வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்தலை தவிர்ப்பது குறித்து ஒரு தாய்க்கும் மகளுக்குமான பிரிவை சொல்லிய போது அதன் முக்கியத்துவம் உலகம் முழுமைக்கும் வைரஸ் வேகத்தில் பரவியது. இந்தியாவிலேருந்தே வந்துன்னா இந்த வைரஸுடைய முழு மூலக்கூறு அந்த ஆய்வு ஜெனோமிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது பண்ணி அந்த உலகளவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூ தடுப்பு நடவடிக்கை நிறுவனத்துக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியாவில் கண்டுபிடிச்ச அந்த ஜெனோமிக் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சேம் பீட்டா கொரோனா வைரஸ் ஏற்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு ஒத்து போகலை அப்படிங்கிறாங்க. அவங்க அதை ஆச்சரியமாக கூட சொல்கிறாங்க. அப்போ அவங்க அது என்ன ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த ஜெனட்டிக் சீக்வன்ஸ்லேயே கூட எரர்ஸ் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. அவங்க இன்னும் 1 வருடம் வரை இந்த வைரஸின் தாக்கம் இருக்கும் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். உலகில் உள்ள பாதி பேருக்கு இந்த வைரஸால் ஆபத்து இருக்கும் என்பது திகைக்க வைக்கிறது. இப்படி ஒரு கொடூரமான வைரஸ் எப்படி உருவானது? இயற்கையாக உருவானதா அல்லது ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதா என கேள்விகள் எழுந்துவிட்டன. இனி வரும் காலங்களில் போர்களில் கிருமிகளை பயன்படுத்துவார்கள் என பலரும் சந்தேகப்படுகிறார்கள். புதிய கிருமிகளை உருவாக்கி அதனை எதிரி நாடுகளில் பரப்பி இரகசியமான போரில் ஈடுபட திட்டம் தீட்டுவதாக சொல்கிறார்கள். உலகம் முழுவதும் ஆய்வகங்களில் பயோவாருக்கான கிருமிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது.
கொரோனா வைரஸ் கூட கனடாவில் உள்ள ஒரு ஆய்வகத்தில்தான் தயாரிக்கப்பட்டு திருடப்பட்டதாக சொல்கிறார்கள். அப்படி திருடப்பட்ட வைரஸ் சீனாவில் உள்ள வூஹான் மாகாண ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கிருந்துதான் அந்த வைரஸ் தவறுதலாக வெளியேறியிருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். Yes, it's also been reported that Chinese scientists stole coronavirus materials from the Canadian lab at Winnipeg. Winnipeg is Canada's foremost center for research, developing, testing biological warfare weapons. சைனாவில் வந்து அந்த வுகான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டெட்லி வைரஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே நிறுவனம். அது 20 மைல் தொலைவில் தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அதுலேருந்து ஏன் அது ஆக்சிடென்ட்லாம் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்குது. சில சமயம் அது இன்டென்ஷனலாக யாராச்சும் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. கொரோனா வைரஸ் நம்மளை தாக்குமா தாக்காதா? எல்லாரோட மனசில் இருக்கிற கேள்வி இதுதான். சமீபத்தில் அமெரிக்கா உளவுத்துறை இந்தியன் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, சைனா போல கொரோனா வைரஸ் இந்தியாவையும் தாக்கிச்சுன்னா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள கொரோனா வைரஸோட தாக்குதல் இந்தியாவிலேயும் தொடங்கியாச்சுன்னு சொல்றாங்க. கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே சைனாலேருந்து நிறைய வீடியோஸ் வெளியே வந்தது. குறிப்பா ஒரு நர்ஸ் தன்னுடைய குழந்தைய கட்டிப்பிடிக்க முடியாம கண்ணீர் விட்ட வீடியோ வைரலா பரவிச்சு. பொதுவா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைகள்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும், அரவணைச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அரவணைப்பு தான் நமக்கு ஆபத்தா இருக்கும்னு சொன்னா ரொம்ப பயமா இருக்கு. சில நாட்களுக்கு முன்னர் கூட உலக சுகாதார நிறுவனம் உலக நாடுகள் இன்னும் கொரோனாவை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என கூறியிருக்கிறது. கொரோனா குறித்து நாள்தோறும் பீதியடையச் செய்யும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்கள் என அனைத்திலும் இது குறித்த பேச்சுதான் இருக்கிறது. உண்மையில் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தேவைதானா? அல்லது பீதி உருவாக்கப்படுகிறதா? அரசுகள் தொடர்ந்து பீதியடைய வேண்டாம் என சொல்வதும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுப்பதும் ஏன் முரண்பாடாக இருக்கிறது? 139 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 28,000 பேர் இறக்கிறார்கள். ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் சுமார் 2 லட்சம் பேர் இறக்கிறார்கள். கொரோனாவுக்கு இப்போது வரை சுமார் 4,000 பேரே இறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கொரோனாவுக்கு இவ்வளவு பீதி கிளப்பப்படுவது ஏன் என மருத்துவர்களே திகைத்து போய் நிற்கிறார்கள். உலக அளவில் இந்த பேனிக் இருக்க தான் செய்யுது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்டாலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மில்லியன் பீப்புளை குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. சைனா அவங்க கண்ட்ரி அந்த ஹூபை ப்ரொவின்சஸ் ஃபுல் என்டையர் கண்ட்ரியை குவாரண்டைன் பண்ணாங்க. ஏன் இந்த அளவுக்கு உலகம் பதட்டமாக இருக்குன்னு தான் உங்களுக்கு கரெக்டாக புரிய முடியல. இந்த SARS-CoV 30 பேர்லேருந்து 35 பேர் இறந்தாங்க 100 பேருக்கு வரும்போது. அந்த பழைய SARS 1 பார்த்தீங்கன்னா 100 பேர் 10 பேர் இறந்தாங்க. பட் இந்த வைரஸில் 100 பேர் 2லேருந்து 3 பேர் தான் இறக்குறாங்க. பட் ஒருத்தர்கிட்ட இன்னொருக்கு பரவறதுக்கான டெண்டன்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதுக்கு உலக அளவில் ஏன் இந்த பதட்டம் இருக்குன்னு சொல்லி எங்கள் டாக்டருங்க கூட பர்டிகுலர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சம்மந்தப்பட்ட டாக்டருங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது. இந்த வைரஸ் தாக்குதலை இன்னொரு விதமாக பார்க்கிறார்கள். அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு சீனாவுடன் கடுமையான வர்த்தக போரை அவர் தொடங்கினார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதித்தார். இதற்கு பதிலடியாக சீனாவும் சில வரிகளை விதித்து எதிர்ப்பு தெரிவித்தது. இப்படி சென்று கொண்டிருந்த வர்த்தக போரானது கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு சென்ற சீன துணை பிரதமர் அமெரிக்க அதிபரை சந்தித்து இதுகுறித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். அப்போது இரு நாட்டு தலைவர்களும் இந்த வர்த்தக போர் முடிவுக்கு வருவதாக அறிவித்தனர். ஆனால் இந்த சம்பவத்திற்கு முன்புதான் சைனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இங்கே எழும் கேள்வி என்னவென்றால், வர்த்தக போர் பயோவாராக உருமாற்றம் பெற்றதா என்பதுதான். இது நிச்சயமாக பயோவார் தான் என்று பலரும் அடித்துச் சொல்கிறார்கள். பயோவார் இல்லவே இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்கு நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியாதது. அதாவது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்க தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா, இப்போ வார்னால் நீங்கள் எதை வச்சு எப்போ நீங்கள் சந்தேகப்படுவீங்க? இப்போ பயோவாரை நீங்கள் எப்போ சந்தேகப்படுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வைரஸ் இல்லை ஒரு பாக்டீரியா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அதனுடைய வழக்கமான தன்மையை விட அது வித்தியாசப்படுத்தி இருக்குது, அதிகமாக பல பேரை கொள்ளுது, அதிவேகமாக பரவுது அப்படின்னு இருந்தால்
அது வந்து ஒருவேளை வந்து பயோ வார்ஃபேராக இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கணும். அது உலக கோட்டீஸ்வரர் பில்கேட்ஸ் கடந்த பல ஆண்டுகளாக இப்படி வைரஸ் வரப்போகிறது என்பதை கோடிட்டு காட்டிக்கொண்டே இருந்தது எப்படி என கேள்வி எழுப்புகிறார்கள். இந்தியாவில் கூட பயோவார் நடந்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறார் டாக்டர் புகழேந்தி. இந்தியாவில் டெங்கு பாதித்தபோது அதன் இறப்பு விகிதம் வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமாக இருந்தது. இது குறித்து ஆய்வு நடத்திய போது டெங்கு வைரஸில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர் என்கிறார் டாக்டர் புகழேந்தி. டெல்லியில் வந்து டெங்கு ஏற்படுது. அது டெங்குவில் வந்து டைப் 2 வைரஸ்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த வியாதி வருது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த டெங்குவை பொறுத்தவரை வந்து டெங்குவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீனோடைப், அந்த டைப் 2ல் வந்து ஜீனோடைப் வந்துன்னா 5 அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்குது. ஆனால் அப்போ அவங்க கண்டுபிடிச்சது 4 அப்படிங்கிறத அதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் டெங்கு வைரஸில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து இந்திய மருத்துவர்கள் கேள்வி எழுப்பிய போது அது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது என்றும் சொல்கிறார் டாக்டர் புகழேந்தி. டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனமும் டெல்லியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியும் சேர்ந்து வந்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் தான் அந்த பேப்பரை போட்டாங்க. அவங்க இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, உடனே பயங்கர ப்ரெஷர் வந்து அவங்க தற்காலிகமாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதை வந்து எங்கள் பேப்பரை வந்துன்னா தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், நாங்கள் திரும்பவும் அதை வந்து ஆய்வு செஞ்சு மீண்டும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த இடைச்சல்கள்னால வந்து வைரஸுக்கு வந்துன்னா ஒரு நோய் தாக்கும் திறன் அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த இடைச்சல்கள் எப்படி நேச்சுரலாக வருமா? 1996 ஈராக் போரில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க வீரர்களுக்கு வினோதமான நோய் ஒன்று தாக்கியது. இதனை ஆராய்ந்தபோது குறிப்பிட்ட பாக்டீரியாவின் வெளிப்பகுதியில் HIVயை ஏற்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். டெல்லியில் டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான வைரஸிலும் HIV மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த வகையில் தற்போது கொரோனா வைரஸ் காய்ச்சலுக்கு HIV மருந்தை கொடுத்து சீன மற்றும் அமெரிக்க மருத்துவர்கள் பரிசோதித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறார்கள். மைக்ரோபிளாஸ்மான்னு ஒரு பாக்டீரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிருமி இருக்குது. அந்த கிருமி தான் அந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாங்க. அந்த நோய் கிருமியிலையும் வெளிப்பகுதி, அதனுடைய கேப்சூல்னு சொல்லுவாங்க, அது வந்து எய்ட்ஸ் வைரஸோட ஒரு பிட்டு அப்படின்னு தான் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டெல்லி யூனிவர்சிட்டிலையும் டெல்லி ஐஐடிலையும் பண்ண ஆய்வுலையும் வந்துன்னா அந்த சர்ஃபேஸ் கிளைகோப்ரோட்டீன், அந்த அதில் 4 மாறுதல் இடைச்சல் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுவுமே பார்ட் ஆஃப் HIV வைரஸ் 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதனால் என்ன ஒன்றுன்னா, இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோம், எய்ட்ஸ் வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொல்லக்கூடிய மருந்துகளையும் இதனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்க. கொரோனா பீதி அதிகரிக்க எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற பதற்றத்தில் உப்பு தின்றால் கொரோனா அண்டாது, ரசம் குடித்தால் கொரோனா தாக்காது, ஆல்கஹால் அருந்தினால் கொரோனா ஓடிவிடும் என பலரும் பல கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இதன் மூலம் மேலும் மேலும் வதந்திதான் பரவுகிறதே தவிர பலன் ஏதுமில்லை. சீனாவில் கொரோனா வைரஸ் பரவிய போது அங்கு வெப்பநிலை -4 டிகிரியாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் சராசரி வெப்பநிலை என்பது 30 டிகிரிக்கும் மேலே இருக்கிறது. வெப்பமண்டல நாடான நம் நாட்டில் இந்த வைரஸ் தாக்கம் பெரிதாக இருக்காது என பலரும் நம்புகிறார்கள். இது உண்மையா என்றால் இல்லை என்ற பதில்தான் வருகிறது. வெதரை பற்றி லாட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. பட் ரைட் நோ கிளியர் கட் ஆன்சர் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவிய எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் இது நான் சொன்ன மாதிரி நுரையீரலை பாதிக்கிற ஒரு வைரஸ் தான் இது. அந்த மாதிரி வைரஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த H1N1 வந்திருக்கு. இப்போ நீங்கள் H1N1 ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா 2009 H1N1 வரும்போது எப்போ அது வந்ததுன்னா இந்தியாவுக்கு மே ஜூனில் வந்தது. ஸோ மே ஜூன் இஸ் எ பீக் ஆஃப் சம்மர். நமக்கு வந்து சம்மருடைய வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போவே அந்த வைரஸ் சர்வைவ் ஆச்சு. இந்த வைரஸும் இந்த H1N1 வைரஸ் இதெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்ன்றதால அதே மாதிரி வைரஸ் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து வைரஸஸ்ங்க லைக் பண்ணாது எப்போவுமே. பட் கண்டிப்பாக இது சம்மர்னால் இந்த வைரஸ் டிஸப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நம்ம வந்து பப்ளிக் ஹெல்த் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கை சுத்தமாக இருக்கிறது, கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறது, இந்த மெஷர் தான் ஹெல்ப் பண்ணுமே ஒழிய சம்மர் ஹெல்ப் பண்ணணும்னு சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் தோணுது. இவ்வளவு சிக்கலான நேரத்திலும் நம்பிக்கையான பல விஷயங்கள் தென்படுகின்றன. அதாவது கோவிட்-19 வைரஸுக்கான மருந்துகள் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்படுவதாகவும் சொல்கிறார் புகழேந்தி. மாடர்னா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து அந்த ஒரு வேக்சின் வந்து உருவாக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விலங்குகளில் அதாவது மைஸ்ட்டை பரிசோதனை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்க ஏப்ரல்லேருந்து அந்த மனிதர்களுக்கு அது வந்து பரிசோதனை செய்யப்படும். அது சீனா உற்பத்தி பொருளாதாரத்தில் பிரம்மாண்ட வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் இன்றும் தடுப்பூசிக்கு மேற்கத்திய நாடுகளையே நம்பியிருக்கிறது.
இப்போது சீனாவில் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அமெரிக்காவில் இதற்கான மருந்து தயாராகிவிட்டது என்று சொல்கிறார் டாக்டர் புகழேந்தி. அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் வந்து அல்கோர் அப்படின்னு இருக்காரு. த இன்கன்வீனியன்ட் ட்ரூத் அப்படின்னு வந்தோன்னா அவர் ஒரு புக் போட்டிருக்காரு. அதில் பேஜ் நம்பர் 174 வந்தோன்னா அவர் வந்து கொரோனா வைரஸை பற்றி பேசுகிறார். ஆமாம் பேசுகிறார் அவர். அப்போ என்ன ஒன்றுனா, இப்போ தான் பல பேர் கேட்பாங்க, பில்கேட்ஸுக்கு எப்படி அவருக்கு வந்து நேரடி தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து வேக்சின் இதில் அவங்க வருவாங்க. அவங்க சரி, ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே அவங்களுடைய மெயின் எய்மே வந்தோன்னா, பில்கேட்ஸ் அவருடைய அந்த பங்கு பார்த்திங்கன்னா சில விஷயம் மறைமுகமாக கூட இருக்கலாம், ஆனால் வந்தோன்னா அந்த வேக்சின் ஒரு தடுப்பூசி உருவாக்கத்தில் அவங்க வர்றாங்க. அவங்க இந்த கொரோனா வைரஸ் இயற்கையாக உருவாக்கப்பட்டதா, அல்லது பயோவாரா, அல்லது மறைமுக வர்த்தக போரா, அல்லது தடுப்பூசி மருந்து வர்த்தகமா என பலர் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் தாக்கிய பிறகு சீனாவில் பொருளாதாரம் பலத்த அடி வாங்கியிருக்கிறது. இதேபோல் இந்திய பொருளாதாரத்திலும் கொரோனா வைரஸ் பெரும் இழப்பை அளித்திருக்கிறது. இந்திய பங்கு சந்தைகள் கடுமையாக ஆட்டம் கண்டிருக்கின்றன. பல லட்சம் கோடிகளை பங்கு சந்தைகளில் இழந்திருக்கின்றன. இந்த இழப்பால் ஆசியாவின் முதல் பணக்காரராக இருந்த முகேஷ் அம்பானி 2ஆம் இடத்தில் தள்ளப்பட்டு விட்டார். இப்போதைய பொருளாதார இழப்பு உலக அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. வெறும் தடுப்பூசிக்காக இந்த வைரஸ் உருவாக்கப்பட்டதாக வைத்துக்கொண்டால், அந்த தடுப்பூசியின் மூலம் வரும் வருமானத்தினை காட்டிலும் பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டு இருப்பதால் அப்படியும் சந்தேகிக்க இயலவில்லை. எப்படி இருந்தாலும் இப்போதைய நிலவரப்படி கொரோனாவை தடுப்பதில் நாம் அனைவரும் கவனம் செலுத்தியாக வேண்டும். ஏனென்றால் கொரோனா நம்மை நெருங்கிவிட்டது. மனித இனத்தை வைரஸ் தாக்குறது இன்னைக்கு நேற்றுக்கு தொடங்கினதில்லை. நமக்கு தெரிஞ்ச 2000 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்பெல்லாம் இதுக்கு பின்னாடி வணிகம் இருக்குன்னு யாருமே சொல்லல. கொரோனா வைரஸ் இன்னைக்கு சைனால மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி வணிகம் இருக்கா, இல்ல இது பயோ வார்ஃபேரான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான். மீண்டும் சந்திப்போம். இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளி.